ஹாய் guys, வெல்கம் பேக் டு சேனல் டீனா டைரிஸ். இன்னைக்கு இந்த vlogல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நியூ இயர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எங்களுக்கு அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், வெரி ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிபடி. ஸோ இந்த நியூ இயரை ரொம்ப பாசிட்டிவ் வைபோடு ஆரம்பிங்க. ஸோ நான் வந்து பாசிட்டிவ் வைபோட ஒரு கோயிலுக்கு போய் ஆரம்பித்தேன். ஸோ அதே மாதிரி எல்லாருமே பாசிட்டிவாக இந்த நியூ இயர் 2025 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோன்னு நம்புவோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க. ஸோ மார்னிங் ஒரு 4 o'clock ஏஞ்சி ஒரு 5 o'clock அப்படி வந்து கிளம்பிட்டோம். ஸோ எந்த கோவில் ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி கோவில் தான் போகணும். ஏர்லி மார்னிங் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, ஃபாகு செம்மையாக இருந்தது. ஸோ சிறுவாபுரி வந்தாச்சு, செம்மையாக இருந்தது. ஒரு வில்லேஜ்குள்ளே போன ஃபீல்டே வந்தது. ஒரு வயல்வெளி, லோட்டஸ், அதுவும் லோட்டஸ்லாம் பார்த்து பல வருஷம் ஆச்சு இந்த சென்னையில். கோயிலில் பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருந்தது. உள்ளே போய் காரை பார்க்கிங் பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளே விடிஞ்சிடாச்சு. ஆக்சுவலி ஒரு 7 o'clock ஆகிடுச்சு. கூட்டம் பார்த்திங்கன்னா ஒரு 50% இருந்தது நாங்கள் போகும்போது. ஸோ ஈஸியாக தானே இருக்குது, போயிடலான்னு பார்த்தோம். பட் செம்ம கூட்டம் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருந்தது, அலமோதிச்சு. ஸோ நியூ இயர்ன்றதுனால எல்லாருமே பாசிட்டிவ் வைபோடு ஸ்டார்ட் பண்ணணுன்னு வந்திருப்பாங்க போல். ஸோ நல்லாவே தரிசனம் பார்த்து வெளில வந்தாச்சு. நான் எப்படி கோயிலுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைபோடு ஸ்டார்ட் பண்ணணும், நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த Jan 1 அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பார்க்குறேன். ஸோ காலைல போய் கோயிலுக்கு போயாச்சு, பாசிட்டிவ் வைபை ஏற்றியாச்சு. ஸோ என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன்னு சொல்லு. ரெசல்யூஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லு. நீங்க ஃபர்ஸ்ட். இதெல்லாம் நடிப்புங்க, நடிப்பு. என்னோட ரெசல்யூஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த்தியா சாப்பிடணும். அது வந்து இவனுக்கு ஆப்போசிட். ஓகேவா, இவன் வந்து ஹெல்த்தியா சாப்பிட்றதே கிடையாது, அன்ஹெல்த்தி மட்டும்தான். நல்ல டீப் ஃப்ரைட் சிக்கன், வேற மேகி, புரோட்டீன் இருக்காது. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. மேகில ப்ரோட்டீன் இருக்கா? சிக்கன். டாக்டர் பாலை நான் டேக் பண்ணுவேன், அவர் வந்து பேசிப்பாரு உடனே. அதுக்கப்புறம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த்தி. ஸோ நம்மளோட ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கணும். ஸோ அதனால வந்து நல்ல ஹெல்த்தி ஃபுட்ஸ் மட்டும்தான் வந்து என் குடும்பத்துக்கே நான் இன்னிலேருந்து தரலாம் அப்படி. யூ கிவ் மேன் ஒய் மீ. ஸோ நீ ஒன்று சொல்லு, அப்புறமா நான் சொல்கிறேன். போன ரெசல்யூஷன் என்ன எடுத்தேன்? ஒன்றும் எடுக்கல, அதே ஃபாலோ பண்ணாமா? ஏதாவது ஒன்று சொல்லு, ஏதாவது ரெசல்யூஷன் ஒன்று. வாழ்க்கையிலே இல்லையா? வாழ்க்கை ஏன் வாழ்ற? ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கலான்னு இருக்கேன்னா, டெய்லி வாக்கிங் அண்ட் சைக்கிளிங் 1 centimeter ஃபார்வர்ட் எவ்ரி டே. இதெல்லாம் வந்து ஏதோ ரீல்ஸை பார்த்து வருது. ஓகேவா, இந்த ஒரு வருஷம் நீ வந்து என்ன ஜிம் போய் கிழிச்ச? இந்த ஒரு வருஷம் சரியா பண்ண முடியாததுக்கு ரீசன் வந்து நான் தான் அப்படி 2 வாட்டி ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டேன். ஸோ அதனால் பண்ண முடியல. பட் கம்பேக் வெறித்தனமாக இருக்கும். கரெக்ட். 2024 வந்து நிறைய இந்த ஹாஸ்பிட்டல் மெடிசன்ஸ் அதுலேயே வாழ்க்கை போன மாதிரி இருந்தது. ஸோ 2024 வந்து ஹெல்த்தி அண்ட் நம்ம பாடியை வந்து வந்து நல்லா ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு வந்து இருக்கோம். ஸோ அதை பார்ப்போம். ஒரு ரெசல்யூஷன் முடிச்சிட்டேன். செகண்ட் ரெசல்யூஷன் என்ன? செகண்டு அப்படியே அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். அப்ப ரெசல்யூஷன் ஒண்ணு இல்ல, போதும், இதுவே ஒன்னே போதுமா? சரி, ஒன்னே போதும் அப்படி. சரி, நான் ஏதாவது ரெசல்யூஷன் கொடுக்கட்டா உங்களுக்கு? வேண்டாம். இல்ல, நான் தரேன். வேண்டாம், நான் தரேன். உனக்கு நீ ஃபாலோ பண்ணி எனக்கு நான் ஒரு ரெசல்யூஷன் சொல்றேன் பாரு. இப்ப நீ எப்படி ஜிம் போற இதெல்லாம் பண்றியோ அதே மாதிரி வந்து வீட்ல வந்து நிறைய டிஷ் நீயும் புதுசா பண்ணணும். எப்படி? ஓகே, ஓகேவா? யூசுவலா நான் என்ன பண்றேன், ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ரெசல்யூஷன் செகண்ட் பார்த்தனா ஏதாவது ஒரு புதுசா ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும். இனி ஸ்கில் ஆர் வராத ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீ வந்து இந்த பொய் சொல்லக்கூடாது. அது ஏன் வராது எனக்கு? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அதே ஈஸியா வரும். அதை ஸ்டாப் பண்ண வேணாம். ட்ரை பண்றியா? ட்ரை. ஓகே. ஸோ உன்னோட செகண்ட் ரெசல்யூஷன் முடிஞ்சிருச்சு. என்னோட செகண்ட் ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா,
இல்லை 15 வேணாம் 30 மினிட்ஸ் ஆகுது மினிமம் வந்து வாக் பண்ணணும். ம் இல்லை நீ வேற எடுத்துக்கலாம் ரெசல்யூஷன். என்னது 7 days சண்டை போடாமல் இருந்தா we are making history. நாராயணா இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. 30 மினிட்ஸ் வாக்கிங்னா வந்து அது இல்லாமல் நிறையா ட்ராவல் பண்ணோம் இந்த வருஷம். ட்ராவல் ஓகே ட்ராவல் வந்து அது வந்து நம்மளோட பேங்க் பேலன்ஸை பொறுத்து இருக்கிறதுனால அதை பற்றி பார்க்கலாம். நிறைய வந்து இந்த மெடிக்கல் இதில்வா போன வருஷம் போனதுனால நெக்ஸ்ட் இயர் வந்து நம்மளுக்கு வந்து மெடிக்கல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபிட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படியே கட் பண்ணிட்டோம். அதை எடுத்து இங்கே போட்டு எங்கேயாவது போயிட்டு வரலாம். ஓகேவா? சரிதான். ஸோ ஃபர்ஸ்ட் நாள் பண்ணுவோம், செகண்ட் நாள் விடுவோம் அப்படின்லாம் இல்லாமல் பொறுப்பாக இருக்கணும். ரோஹிஷ் என்ன மாதிரி பொறுப்பாக இருக்க கற்றுக்கும். ஓகேவா? எப்பவுமே எடுத்தோம் கவுத்தோன்னு இல்லாமல். சரி ஓகே நான் கிளம்புறேன். இல்லை சொல்லு ஃபர்ஸ்ட் கீழே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோம் கவுத்தோன்னு இல்லாமல் எல்லாமே வந்து ப்ராப்பராக நம்ம இந்த வருஷம் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே ஓகே இதுதான் நாங்கள் எடுத்த ரெசல்யூஷன். ஸோ நீங்கள் என்னெல்லாம் ரெசல்யூஷன் எடுத்தீங்க அப்படின்ட்டு வந்து நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை நான் பார்த்து அதுலேருந்து ஒன்று ரோஹிஷும் வந்து செய்யலாம் அப்படின்னு இருக்கான். ஸோ ஒரு ரெசல்யூஷனாக நீங்கள் போட போட ரோஹிஷால் என்ன முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சு போட்டிங்கன்னா அதை எடுத்து அவன் செய்வான். கரெக்ட் தானே? ஓகே வெரி குட். இது ஒரு சேலஞ்சா கன்சிடர் பண்ணா. ஸோ வந்து நீங்க பயங்கரமான ஒரு ரெசல்யூஷன் ரோஹிஷால பண்ண முடியாது. ஓகேவா? வியர்டா அதுக்குன்னு கொடுக்காதீங்க, பண்ணவே முடியாதது. ஸோ பண்ணக்கூடிய வந்து ஒரு ரெசல்யூஷனை கொடுங்க, அதை ரோஹிஷ் வந்து பண்ணுவான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப்.